அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. நெப்போலியனின் வீரர்கள் என்ற தலைப்பில். நெப்போலியன் ஒருமுறை தன்னுடைய வீரர்களுக்கு கூட ரஷ்யாவின் மீது படையெடுத்து சென்றார். அவர்கள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அந்த ஆற்றை கடக்கக்கூடாது என்பதற்காகவே ரஷ்யர்கள் முன்னதாக இந்த ஆற்றின் மீது இந்த பாலத்தை உடைத்து நொறுக்கிவிட்டிருந்தார்கள். ஆற்றில் தண்ணீர் வேகம் அதிகம். மேலும் குளிர்காலமானதால் தண்ணீரின் பனிக்கட்டுகள் மிதந்து வந்து கொண்டிருந்தன. தேசத்துக்காக தியாகம் செய்ய யார் என்று நெப்போலியன் கேட்டபோது அநேக வீரர்கள் முன்வந்து தண்ணீரில் மகிழ்ச்சியோடு குதித்து தங்களை ஒரு பாலம் போல பின்னிக் கொண்டார்கள். அவர்கள் மீது மற்ற வீரர்கள் யுத்த தளபாடங்கள் குதிரைகள் கடந்து சென்றன. ஆனால் தண்ணீரில் குளித்த அந்த வீரர்களோ மறுகரை சேரவில்லை. காரணம், அந்த பயங்கரமான குளிரில் மரக்கட்டை போல உறைந்து மரித்திருந்தார்கள். பார்த்தீர்களா அன்பானவர்களே, அந்த வீரர்களின் தியாகத்தையும் தேசபக்தியையும். கர்த்தருக்காக எங்களுடைய தியாகம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய ஊழியத்தை தியாகத்தோடு செய்கிறோமா? எங்களது காணிக்கைகளை தசமபாகங்களை தியாகமாக இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது அன்பை தியாகத்தின் மூலம் வெளிப்படுத்தினார் அல்லவா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான் என்றபடி தமது ஜீவனை பொருட்படுத்தாபடி தமது கடைசி ரொட்டு இரத்தத்தையும் ஊற்றி நம்மை மீட்டுக்கொண்டார் அல்லவா அந்த அன்பு தெய்வம். எபேசியர் 6:8 என்ன சொல்லுகின்றது? மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றது. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.